ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முட்டை மிளகு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முட்டை மிளகு சாதம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் காரத்துக்காக ஒரு 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் நல்லா வறுபட்டதும் அதிலேயே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு வதங்கினாலே போதும். பாருங்கள், வெங்காயம் நல்லாவே ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் குடைமிளகாய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். குடைமிளகாய் ஆப்ஷனல் தான், வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். குடமிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 3 ஆள் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன், அதனால் எனக்கு 2 முட்டை போதுமான அளவு. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. முட்டை நல்லா வறுபட்டு உதிரி உதிரியாக வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மத்தியானம் செஞ்ச சாப்பாடு மீதமாயிடுச்சுன்னா நைட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, சூப்பர் டின்னர் இது. பாருங்கள், முட்டை நல்லா உதிரி உதிரியாக வறுபட்டுருச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். பெப்பர் பவுடர் நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதில் நம்ம சாப்பாடு சேர்த்துக்கலாம். சாப்பாடு உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ சாப்பாடு கூட இந்த முட்டை மிளகு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி பார்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. கடைசியாக இது மேலே மல்லி இலை தூவி கிளறி இறக்குனா சுவையான முட்டை மிளகு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டின்னருக்கு ஏற்ற சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனேயே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.